குடும்பங்கள் கொண்டாடும் 2026 தேர்தல் திருவிழாங்க. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. அதாவது எல்லா கட்சிகளுமே தீவிரமா பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 1 ஆர் 2 டேஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள சூறாவளி சுற்றுப்பயணத்துல எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, பரவலா சோசியல் மீடியால இந்த அமைச்சர்களா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் யாருனாலும் எல்லாம் குடும்பங்களோட அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இந்த மாரி பேட்டி எடுத்து போற மாரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சீமான் அண்ணாவே இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனும் அவங்க ஒய்ஃபோட வராங்க. ஆளும் கட்சியில் இருக்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்களும் அவங்க ஒய்ஃபோட வந்து பேட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதாவது பாமக அவங்க எப்போதுமே குடும்பமாக தான் வந்து வாக்குகள் சேகரிப்பாங்க. எல்லா இடத்துலையும் வந்து அவங்கவுங்க இந்த மாதிரி இவங்க இவங்க எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கேல வந்து ஏதோ ஒரு ஐ திங்க் வேலு மணின்னு நினைக்கிறேன், அவங்க ஃபேமிலியில் அவங்க பொண்ணு வந்து அவங்களுக்கு ஓட்டு கேட்டாங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்களுக்குமே அவங்க ஃபேமிலி வந்து ஓட்டு கேட்டாங்க. இந்த தடவை ஃபேமிலியோட வந்து இறங்கியிருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி திட்டங்களுமே வந்து ஹீரோயின் திட்டம் தான். எல்லாமே உமன்ஸுக்கு அடித்த ஜாக்பாட்டு. இந்த கட்சி வந்தால் 8000, அந்த கட்சி வந்தால் 10,000, அவங்க வந்தால் 2000, 2500ன்னு இப்படி எல்லாமே கேர்ள்ஸை கவர்ந்துட்டாங்க. இதை தாண்டி தனியாக ஓட்டுக்குன்னு எவ்வளோதான் தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடை தடுத்தாலும் எல்லா கட்சிகள்ல இருந்துமே இப்போ இவங்க கூப்பன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி செக் புக் கொடுக்குறாங்க. 10,000 டெபாசிட்டு, அதுக்கப்புறம் வந்து 2000 அது அந்த மாதிரி செக் புக் ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்திரம் பண்டங்கள்லாம் அங்கங்கே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன கவனிச்சுட்டு இருந்தாலும் இந்த இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஓட்டு இருக்குங்களே, இந்த எலெக்ஷன் முழுக்க முழுக்க பெண்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும்.